காய்ச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். திரு செந்தில்வேல் இணைப்புல இருக்கிறீங்க. வணக்கம். 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 இன்றைக்கு திருமாவளவன் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒண்ணு, அவரு காவல்துறை மீது சந்தேகம் எழுப்புகிறார். ஏன் விஜய் மேல ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை, இது சரியான நடவடிக்கை கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்கிறார். இன்னைக்கு அவருடைய செய்தியாளர் சந்திப்பின் மீது உங்களுடைய பார்வை என்ன? திருமா என்ன பார்வையில் சொன்னார் அப்படிங்கறத என்னால் புரிந்து கொள்ள முடியல முழுமையாக. அவர் இரண்டு கோணங்களில் சொல்லியிருக்க கூடும். ஏன்னா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு என்பது இந்திய இறையாண்மைக்கு எதிரான தேச ஒருமைப்பாட்டிற்கு சீர்குலைக்கக்கூடிய விதத்தில் அவருடைய கருத்து இருந்ததாக தொடரப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு. அது போன்ற சூழலில் வேறு யார் ஒருவர் பேசியிருந்தாலும் இதற்குள் ஒன்றிய அரசு மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்திருக்கும் அவர்கள் மீது. அதை மனதில் வைத்து ஒருவேளை தோழர் திருமா அவர்கள் அந்த கருத்தை சொல்லியிருப்பார் என்றே எனக்கு தோன்றுகிறது. ஏன் இது போன்ற நடவடிக்கைகள், கைது நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு மிக தீவிரப்படுத்தவில்லை என்பது போன்ற கேள்விகளை தான் அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடும் என்றே நான் யூகிக்கிறேன். விஜய் போன்ற ஆபத்தான சக்தியிடம் தமிழகம் சிக்கினால் மாநிலம் கலவர பூமியாக மாறும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுக்கு முன்னாடி தராசு ஷியாம் அவர்களிடம் நான் கேட்கும் போது, இல்ல விஜய A1 சேர்த்திருக்கணும், ஆனா திமுக அரசு அவரை இந்த வழக்குல இழுத்து எதற்காக அவருக்கு தனியா ஒரு லைட் கொடுக்கணும், அவரை ஏன் நம்ம பெரிய ஆள் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? சட்ட வல்லுநர்களின் கருத்தை கவனத்தில் கொண்டு சட்டப்படி விஜய் அவர்களின் மீது இந்த விவகாரத்தில் வழக்கு தொடர்வதற்கான அனைத்து முகாந்திரங்களும் இருக்கிற பட்சத்தில் விஜய் அவர்களின் மீதும் மிக நிச்சயமாக வழக்கு தொடரப்பட வேண்டும் என்ற கருத்தில் நானும் உறுதியாக இருக்கிறேன். மிக குறிப்பாக மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் கருத்தை நீங்க சுட்டிக்காட்டினீங்க. அவர் பத்திரிகையாளர் மட்டுமல்ல, வழக்கறிஞர். அவர் வழக்கறிஞர் என்பதால் அவர் சட்டம் தெரியாமல் நிச்சயமாக இந்த கருத்தை சொல்லியிருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. நிச்சயமாக அவருக்கு சட்டம் தெரிந்திருக்க கூடும். எனவே அந்த விதத்தில் தோழர் திருமா அவருடைய கருத்து, மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவருடைய கருத்துவான் என்னுடைய கருத்தும் கூட, திரு விஜய் அவர்களுக்கு என்று எந்த பிரிவிலேஜும் இங்க இல்லை. அவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். நீங்க உடனடியாக கைது செய்யணுங்கிறது கூட இல்ல. நீங்க வழக்க பதிவு செய்யுங்க, நீங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்க, நீதிமன்றத்துக்கு மூவ் பண்ணுங்க. சட்டப்படி நீதிமன்றம் என்ன சொல்லுகிறதோ அதை கூட நிச்சயமாக தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கருத்துல நானுமே மிக உறுதியாக இருக்கிறேன். இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, புசி ஆனந்த் உள்ளிட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா போட்ட அந்த ட்வீட் அப்படிங்கிறது இந்திய இறையாண்மைக்கு எதிரான ஒரு ஒருமைப்பாட்டையே சீர்குலைக்கக்கூடிய விதத்திலான ஒரு ட்வீட். இந்த நேரம் வரை அவர் ஏன் கைது செய்யப்படாமல் இருக்கிறார்? அவர் தனி விமானத்தில் டெல்லி பறந்து செல்கிறார். அவர் கைது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்துல நான் உறுதியாக உடன்படுகிறேன். அதே நேரத்தில் இன்னொரு செய்தியும் நான் சொல்லுகிறேன். ஏன் கைது செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை தோழர் திருமா எழுப்புவது அப்படிங்கிறது சமூக நலன் சார்ந்தது. பத்திரிகையாளர் தராசு ஷியாம் எழுப்புவது அப்படிங்கிறது சட்ட ரீதியிலானது. ஆனால் ஒருவேளை ஆதவ் அர்ஜுனா கைது செய்யப்பட்டாலோ அல்லது புசி ஆனந்த் கைது செய்யப்பட்டாலோ இன்னொரு தரப்பு மிகப்பெரிய அளவில் திமுக அரசு தாவேகாவை பழிவாங்குகிறது, விஜயை பழிவாங்குகிறது என்று மிக மலினமான அரசியலை செய்வதற்கும் இங்கே காத்திருக்கிறார்கள். அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சமூக அமைதியை சீர்குலைக்கக்கூடிய விதத்தில் எந்த நடவடிக்கைகளுக்கும் எந்த எல்லைக்கும் செல்வதற்கு ஒரு கூட்டம் திட்டமிட்டு சமூக வலைதளங்களில் பணியாற்றி கொண்டிருக்கிறது. அதையும் கவனத்தில் கொண்டு காவல்துறை செயல்பட வேண்டிய தேவை இருப்பதாகவே நான் கருதுகிறேன். அந்த இடத்துலதான் இப்போ திரும்ப அவர்களுடைய கேள்வியும் முக்கியத்துவம் பெறுது. விஜயை கைது செய்யக்கூடாது, இல்ல விஜய் மீது வழக்கு பதிவு செய்யக்கூடாதுன்னு அழுத்தம் கொடுப்பது யார் அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறம் இது போன்ற சமூக வலைத்தளங்கள்ல இந்த மாதிரி கொதித்தெழுவார்கள் அப்படி என்பதற்கெல்லாமா அரசு பயப்பட போகிறது? அதெல்லாம் தான் அரசனுடைய மனதில் இருக்க போகிறதா? விஜய் அவர்களினுடைய வழக்கு தனி, விஜயின் மீது வழக்கு தொடர வேண்டும் என்று பேசுவது தனி, ஆதவ் அர்ஜுனா புசி ஆனந்த் உள்ளிட்டவர்களின் மீது வழக்கு தொடர வேண்டும் என்பது தனி. ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டு ஏன் அப்படின்னா, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஆதவ் அர்ஜுனாவும் புசி ஆனந்தும். அந்த நிகழ்ச்சி அந்த கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில அதுக்கு திரு விஜய் அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யணும், மாற்று கருத்து இல்லை. இங்கே பிரச்சனை வேறு. நீங்க சமூக வலைதளங்களில் வரக்கூடிய கருத்துக்களுக்கு எல்லாமா ஒரு அரசு அஞ்சுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறீங்க. 41 பேர் மரணம் அடைந்த பிறகும் துள்ளியும் விஜயை கண்டிப்பதற்கு மனமின்றி அரசியம் பாதுகாப்பு கொடுக்கல. அரசியே காவல்துறை 500 காவல்துறையினர் பாதுகாப்புக்கு பிறகும் இங்கே அரசை கேள்வி கேட்கக்கூடிய மனசாட்சியற்ற மனிதர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்பதை மிகுந்த வேதனையோடு நான் புதிய முறையில் சுட்டிக்காட்டுகிறேன். பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கம் நிற்காமல் நீ ஏன் 10 மணிக்கு மேல வெளியில வந்தேன்னு ஒரு பாலியல் உள்ளுறவு செய்யப்பட்ட பெண்ணை குற்றவாளி கூண்டில் ஏற்றுவது போன்ற ஒரு சூழல் கடந்த 4 நாட்களாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது.
ஏன் விஜய் குறித்த நேரத்துக்கு அந்த நிகழ்ச்சிக்கு வரல? ஏன் விஜய் வந்து குறித்த நேரத்துக்கு வந்து அந்த நிகழ்விடத்துக்கு வரல? ஏன் அங்கிருந்து உடனடியாக விலகினார்? ஏன் தண்ணீர் இல்லை? இது போன்ற ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இது போன்ற கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சூழல்ல ஊடக விவாதங்கள்ல நடுநிலையாளர்கள், முன்னாள் பத்திரிகையாளர்கள் என்று ஒவ்வொருவரும் வைத்த வாதத்தை நம்ம கவனித்து எடுத்துக்கணும். அப்போ தமிழ்நாட்டில் இன்னும் ஓராண்டில் தேர்தல் வரக்கூடிய சூழல்ல திமுக அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு வகையில உயிர்ப்பலிகளை கூட தங்களுக்கு சாதகமாக்கி தமிழ்நாட்டில் ஒரு அண்ட்ரஸ்டை கிரியேட் பண்ணணும், தமிழ்நாட்டை ஒரு கலவரக்காடாக மாற்ற வேண்டும் என்று ஒரு பெரும் சதி நடக்கிறோம் என்ற அச்சம் எங்களை கொண்டு கடந்த 4 நாட்களாக இருக்கிறது. தொழில் மனசாட்சியின்றி பேசக்கூடிய பேச்சுக்களை நீங்க சொல்ற ஃபேக் ஐடிஸ்ல இல்ல, மிக மூத்த பத்திரிகையாளர், முன்னணி பத்திரிகையாளர்கள் அது போன்ற வாதங்களை வைப்பதில் நம்மால் பார்க்க முடியும். மிக மூத்த பத்திரிகையாளர்கள் 2 பேர் விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தால் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார். இது போன்ற கருத்துக்களை கண்டிப்பதற்கு இங்கே மூத்த பத்திரிகையாளர்கள் எத்தனை பேர் தயாரா இருக்கிறாங்க? கலைஞர்கள், எழுத்தாளர்கள், அறிவு சார்ந்த தமிழ் சமூகம் நம்ம எதை நோக்கி நகர்றோம்? அப்போ ஒரு அரசு, நீங்களும் நானும் பேசுற அதே டோன்ல ஒரு அரசு முடிவெடுக்க முடியுமா? இப்ப நாளைக்கே விஜய், இப்ப ஏன் அன்னைக்கு வந்து அங்கேயே விஜயை தடுத்து நிறுத்திருக்கணும், அங்க அனுமதித்தது தவறு என்று ஒரு வாதம் வைக்கிறாங்க. ஒருவேளை அங்கேயே விஜயை தடுத்து நிறுத்திருந்தால் அங்க ஒரு கலவரம் ஏற்பட்டுச்சுன்னா விஜயை தடுத்து நிறுத்தியது தவறுன்னு பேசுவோம். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த கட்டங்கள்ல இது என்ன நிலையை எட்டுகிறது என்று. உங்களுடைய கருத்து பகிர்விற்கு நன்றி திரு செந்தில்வேல். தமிழ்நாடு காவல்துறையினுடைய அணுகுமுறை அதிர்ச்சி அளிக்கிறது. ஒரு சம்பவத்தில் சிலர் மீது வழக்கு தொடுத்திருக்கிறார்கள், சிலர் மீது வழக்கு தொடுக்கவில்லை. புஷி ஆனந்த் மீது வழக்கு தொடுத்திருக்கிற தமிழ்நாடு காவல்துறை விஜய் அவர்கள் மீது வழக்கு தொடுக்காதது ஏன்? 2 பேரும் ஒரே கட்சி, ஒரே களத்தில் இருக்கிறார்கள், ஒரே செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்கிற போது புஷி ஆனந்துக்கு ஒரு நீதி, விஜய்க்கு ஒரு நீதியா என்ற கேள்வி எழுகிறது. அப்படி என்றால் விஜய் மீது வழக்கு தொடுக்க முடியாது என்றால் புஷி ஆனந்த் மீது போடப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும். அவர் மீது மட்டும் ஏன் வழக்கு போடணும்? அவரோட மற்ற 4 பேர் மீது மட்டும், மாவட்ட செயலாளர் மீது மட்டும் ஏன் வழக்கு போடணும்? அவங்கள மட்டும் ஏன் தேடி பிடிச்சி போய் பதுங்கி இருந்த இடத்துல கைது பண்ணணும்? ஆனால் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அப்படின்னா திமுகவுக்கும் விஜய்க்கும் அண்டர் கிரவுண்டு டீலிங் இருக்குன்னு சொல்லலாமா? அவங்க வந்து பிஜேபிக்கும் திமுகவுக்கும் அண்டர் கிரவுண்டு டீலிங் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா இப்ப இவங்க மேல வழக்கு போடலையே, இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களே, அப்ப திமுகவுக்கும் விஜய்க்கும் அண்டர் கிரவுண்டு டீலிங் இருக்கு அப்படின்னு கேள்வி எழுப்பலாமா? தமிழ்நாடு காவல்துறையின் இந்த ஓரவஞ்சனையான அணுகுமுறை நல்லதல்ல. யாரை கண்டு அவர்கள் அச்சப்படுகிறார்கள், யார் அழுத்தம் கொடுத்து இந்த நிலையை எடுத்திருக்கிறார்கள் என்ற கேள்வி எடுக்கிறது. இந்த அணுகுமுறை ஏற்புடையதல்ல. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.